பேலியோ ஃபாலோ பண்ணுறவங்க தினமும் உப்பு போட்ட எலுமிச்சை ஜூஸ் தண்ணியில் கலந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இஞ்சி சேர்த்த நெல்லிக்காய் ஜூஸ் அதுவும் ரொம்ப நல்லது அப்படின்றத தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். குறிப்பாக வாரத்தில் 3 நாளாவது கீரையை உங்கள் உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அது கரையக்கூடிய ஒரு நல்ல ஃபைபர். பேலியோவில் நம்ம ஒரு சில சப்ளிமெண்ட் எடுத்தால் கூட கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்க வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நேரடியான கால்சியம் உடம்புல போய் சேர்றது கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் விட்டமின் D3 புரோட்டோகாலாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கால்சியம் அதிலேயே கிடைச்சிடும். ஆரம்ப கட்ட பேலியோவில் நம்ம எந்த பெரிய எக்ஸசைஸும் பண்ண வேண்டாம். ஏன்னா உடல் எடை குறையிறத தடுக்கும் அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருக்கோம். இதில் குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பேலியோ ஆரம்பித்து ஒரு 4 வாரங்களுக்கு அப்புறம் தினமும் ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரமாவது நடைப்பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். குறிப்பாக ஒரு 5000 அடிகளாவது நம்ம நடக்கணும். 10,000 அடிகள் தினமும் நடக்கிறது நல்லது. குறைந்தபட்சம் ஒரு 5000 அடிகள் நடக்கிறது நல்லது. வயிறு குறையணும், உடம்பு மட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது சார், வயிறு அளவுகள் உள்ளே போகலை அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான உடற்பயிற்சி செஞ்சு தான் ஆகணும். அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். எடை குறைப்பு அப்படின்ற ஒரு முக்கிய காரணிக்கு பேலியோ டயட் உதவும். அதில் ஒரு பெரிய சந்தேகம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் உடல் எடை நீங்கள் எந்த ஷேப்பில் இருக்கீங்களோ அதே ஷேப்பில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும். நாம் ஒரு ஜிம் பாடி வரணும், ஷோல்டர் நல்லா விரிஞ்சிருக்கணும், நல்லா மார்பகங்கள்லாம் நல்லா அகன்றிருக்கணும், கை புஜம் எல்லாம் நல்லா இருக்கணும், வயிறுலாம் உள்ளே போய் தட்டையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஜிம்முக்கு போய் அதற்கு உண்டான ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். இப்படி இதை எப்போ பண்ணலாம் அப்படின்னா பேலியோ ஆரம்பித்து உங்களுடைய சரியான எடை நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். உணவில் கிடைக்காத ஒரு விட்டமின் அப்படின்றது விட்டமின் D3. அதனால் வைட்டமின் D3 சப்ளிமெண்ட் அதை சொல்லப்படுற புரோட்டோகாலாக எடுக்கிறது நல்லது. குறிப்பாக நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், நான் சப்ளிமெண்ட்டை எடுத்தேன், எனக்கு விட்டமின் D3 நல்லா ஏறி இருக்கு, மறுபடியும் நான் சப்ளிமெண்ட்டை நிறுத்திடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் பொருந்தாது. ஒரு சிலருக்கு இயற்கையாகவே சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கிற விட்டமின் தொடர்ந்து உடம்புல உள்ள விட்டமினை பாதுகாத்துட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு சப்ளிமெண்ட் எடுத்தால் மட்டும்தான் விட்டமின் D3 லெவல் கரெக்டான லெவலில் இருக்கும். விட்டுட்டாங்கன்னா ஒரு மாதம் 2 மாதத்தில் மறுபடியும் குறைய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 15 நாள்லேருந்து 30 நாள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் சப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பிக்கணும். பேலியோ ஆரம்பித்த உடனே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நிறைய கேலி பண்ணுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, என்ன உடம்பு குறைஞ்சிட்டே இருக்குது, சர்க்கரை வியாதி வந்துருச்சான்னு கேட்பாங்க, டொக்கு மாதிரி ஆயிட்ட அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாண்டா இவர் மட்டும் டயட்டில் இருந்து 100 வருஷம் உயிரோட வாழ போகிறாரா அப்படின்னு பல விதமான கேலி கிண்டல்கள் இருக்கும். இதெல்லாம் சைலண்ட்டாக நீங்கள் கடந்து போயிடணும், இல்லைன்னா புறக்கணிச்சிடணும். உங்கள் உடம்பு அப்படின்றது ஆரோக்கியமாக இருக்கணும், அப்படின்றதுல கவனமாக இருக்கணும். ஸோ நம்ம ஆரோக்கியத்துக்காக தான் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத தொடர்ந்து நமக்கு நாமே சொல்லிக்கிட்டு இருக்கணும். யாருடைய கேலி கிண்டலையும் நாம் ஒரு பொருட்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. பேலியோ அப்படின்றது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் கிடையாது அப்படின்றத நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. இது ஒரு வாழ்வு முறை. நாம் ஒரு சரியான எடைக்கு வந்ததுக்கப்புறம், சரியான ஆரோக்கியத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை மெயின்டெனன்ஸ் டயட் மூலியமாக வாழ்நாள் முழுவதும் மெயின்டைன் பண்ணணும். எல்லாராலையும் மெயின்டெனன்ஸ் டயட் போக முடியுமா அப்படின்னா அது உங்கள் ரத்த பரிசோதனை முடிவுகளை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ பேலியோ அப்படின்றது ஒரு வாழ்வு முறை அப்படின்றத கவனத்தில் வச்சுட்டு வாழ்நாள் முழுவதும் பேலியோவை தொடர்ந்து கடைபிடித்து நல்ல ஆரோக்கியத்தோடு நம்ம வாழணும். இதுதான் நாம் இந்த பேலியோ டயட்டை தமிழ் உலகத்துக்கு கொடுத்த நம்மளுடைய பேலியோ மென்டார் நியாண்டர் செல்வன் அவர்களுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி கடனாக இருக்கும்.